மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். மருந்தில்லா மருத்துவம், அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை. பெண்களுக்கான பாதுகாப்பு. லேண்ட்ல டெலிஃபோன் அடிக்குது, ஃபோன் எடுக்கிறேன், மறுமுனையில் சிஎம் பேசுறாரு. குரலை கேட்டாலே நமக்கு இங்கே நடுங்கும். ராகிங் ஒரு ஆக்ட் போட்டோம்ல, அதே மாதிரி யூடிசிங்க ஒரு ஆக்ட் போடணும் அப்படின்னாரு. நான் போகிறேன், எங்கே சட்டம் கேட்குறேன். முதல் நாள் சாயங்காலம் சொல்லிட்டு நீங்கள் அவர் வந்து படிக்காதவர்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கூர்மையான அறிவு, ஆராயக்கூடிய அறிவு. 8 மாநிலங்கள் இதே சட்டத்தை பின்பற்றி போட்டிருக்காங்க. முதலீட்டாளர்கள்ட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு ஓடி போயிடுறாங்க. இதுக்கு அப்போவே நீங்கள் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டம். ஆமாம், அது கலைஞர் தான் சொல்லி, அவர் சொல்லி நான் தான் எழுதினேன். சட்டம் என்ன போடுறோம், எப்படி வரப்போகுதுங்கிறது நியூஸ் வெளியில் போயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. 10 வருஷம் தண்டனை எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வேறு மாதிரி அவங்க லெவலில் எங்கெங்கேயோ மூவ் பண்ணிட்டாங்க. மத்திய அமைச்சர் அப்போ முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார். டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணார். ரொம்ப கோபமாக பேசினார். என்ன நீங்கள் இப்படிலாம் சட்டம் போடுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டார். சட்டம் ஏற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நீதிமன்றம், கோர்ட்டு. இதெல்லாம் எழுதக்கூடாதுங்க. ஏங்க ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. போன வேகத்தில் பயில் திரும்பி வரும். அவங்க சொன்ன மாதிரியே ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு சட்டம் ஏற்றுறதுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு எழுதிச்சு இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கல்கட்டாவிலேருந்து ஒரு லெட்டர் வருது, எல்லா ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரிக்கு போகுது. பம்பாய் ஜட்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, மெட்ராஸ் ஜட்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சட்டம் போட்டது 1997. கடைசி முடிவு 2011. தகவல் அறிவு சட்டம். அது தமிழ்நாட்டில் தான் முதல்ல போட்ட சட்டம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு தொடராகவே. நீங்கள் நீதிபதியாக மாவட்ட முதன்மை நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருக்கும் பொழுது சந்தித்த வழக்குகள், அதாவது வித்தியாசமான வழக்குகள் வரும்போது தீர்ப்பு கொடுத்தது, நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு எப்படி வரும், இந்த வழக்கு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கூட்டம் ஒன்றுது. திண்டுக்கல் இந்த மாதிரி பணியாற்றிய இடங்களெல்லாம், திருச்சி இந்த மாதிரி பணியாற்றிய இடங்கள்லாம் எல்லாருமே எதிர்பார்த்தது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு புத்தகம் கொடுத்தீங்க, நீதியின் ஒளியில் எனது பயணம்னு சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்தீங்க. ஓய்வு இருக்கும்போது படிக்க நேரப்பட்ட போது சில விஷயங்கள்லாம் எனக்கா இதை கூட நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. தமிழ்நாடு என்ன செஞ்சுது, தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுது, திராவிட கட்சிகள் என்ன செஞ்சுச்சு, திராவிட கட்சிகள் ஆளுது, அது என்ன செஞ்சது நாட்டுக்கு, அதனால் என்ன பயன் அப்படின்னு எல்லோரும் சிலர் கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் அந்த திராவிட கட்சிகள், திமுக அரசு இதெல்லாம் செஞ்சது கலைஞர் இருக்கும்போது சில சட்டங்கள் இயற்றப்படுது. அதுக்கு முதன்மை காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அது பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக ராகிங் சட்டம் இன்னும் சொல்லிட்டு போகலாம், முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டம். இதெல்லாம் படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அது 16 மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுது. 8 மாநிலங்கள் அது டக்குன்னு எடுத்துக்கிச்சு கையில். அதில் ஒரு சிறிய மாறுதல் கூட இல்லாமல் தமிழ்நாடு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சோ அதே போல் அவங்களும் இந்த மாநிலங்களில் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு இது சரியாக தெரியாது. அதனால தான் சரி நீங்களே அதை பற்றி சொல்லலாம், சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் சந்திக்க வந்தோம். நாவரசு படுகொலை தமிழ்நாட்டை தாண்டி பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அப்போ தான் நீங்கள் அதில் சட்ட செயலராக பணியாற்றிருக்கீங்க. அப்போ கலைஞர் என்ன சார் சொன்னார் உங்கள்கிட்ட? கலைஞர் இந்த மாதிரி ராகிங்குக்கு ஒரு சட்டம் தடுக்கணும்னு ஒரு சட்டம் போடணும்னு சொன்னார். போட்டுடலாங்கயான்னு சொல்லிட்டு இப்போ எழுதுறதுக்கு ஆரம்பித்து ராகிங்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். முதல்ல டிஃபைன் பண்ணணும். அந்த அப்படி எங்கே இருக்குது, ஏதாவது டிக்ஷனரியில் இருக்கா, இல்லை கோர்ட்டில் ஜட்மெண்ட்டில் எதுலையாச்சும் இருக்கா அப்படின்னு தேடுனா ஒரு ஜட்மெண்ட்டும் அதுக்காக அது மாதிரி இல்லை. டிக்ஷனரி எதுலேயும் அதுக்கு இது அர்த்தம், அந்த அர்த்தம் வேறு அர்த்தம் கொடுக்கும். அது ராகிங்னா டிக்ஷனரியில் பார்த்தா கிழிஞ்ச துணியை சேகரித்தல் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது இந்த ராகிங்க்கு அது பொருத்தமான வரைமுறை இல்லை, டெஃபினிஷன் இல்லை. அதனால் ராகிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும். அது என்ன ராகிங்னா என்னங்க, அதை வரைமுறைப்படுத்தணும். அதுதான் முக்கியமான ஒரு வேலை. அதை எழுதுறதுக்கு அவ்வளோ சாமானியமாக அதை எழுத முடியலை. ஏன்னா பாதி எழுதுனா வேறு எங்கேயோ விட்டு போயிடும், சிலது சேர்ந்து போச்சுன்னா ஒத்து வராது, இப்படிலாம் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, படித்தவங்க, தெரிஞ்சவங்க, வக்கீல்கள், என்னோடய ரூமுக்கு நான் லா செக்ரட்டரியாக இருந்தப்போ, சட்டத்துறை செயலாளராக இருந்தப்போ என்னோடய அறைக்கு வர்ற மற்ற IAS ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர், மற்ற நண்பர்கள்
ஈவன் பியூன் கூட நான் கேட்டிருக்கேன். எங்கிட்ட வேலை செய்கிற பியூனை கூட ரேக்கிங்னா என்ன நினைக்கிறப்பா நீ அப்படின்னு அந்த பையன் அவங்களையும் கேட்டிருக்கேன். அவங்க சில இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கலெக்டிவாக மொத்தமாக சேர்த்து தான் அந்த டிஃபைனேஷனை டிஃபைன் பண்ணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. இதுக்கே இது டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆக்டை போடும்போது ரேக்கிங் இவ்வளோ மோசமாக போனதுக்கு என்ன காரணம், அதுதான் அடிப்படையிலேருந்து ஆராயணும். அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தா முக்கியமாக இந்த மாதிரி ரேக்கிங் வந்து ஆரம்பத்திலே தடுத்திருந்தா இவ்வளோ பெருசாக போயே இருந்திருக்காது எங்கேயுமே. கல்லூரியில் ஹைஸ்கூல்லலாம் அப்போல்லாம் ரேக்கிங் அவ்வளோ மோசமாலாம் இருக்காது. கல்லூரியில் தான் ரேக்கிங்கிறது இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ வரும்போது கல்லூரியில் இருக்க பேராசிரியர்கள், பிரின்ஸிபல் மற்றும் யாருமே ஒரு பையன் ரேக் பண்ணானா அந்த பற்றி ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க, கண்டிக்கவே மாட்டாங்க. அவன் பாட்டான் அவன் பண்ணிட்டு போகிறான், அவன் பாட்டு விட்டுடுவாங்க. இதுதான் முக்கியமான காரணம். இந்த ஆசிரியர்களும் பிரின்ஸிபல் அவங்க எல்லாரும் வந்து இது தடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு ரேக்கிங்கிற கொடுமை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது, இவ்வளோ மோசமாக போயிருந்திருக்காது. சினிமாவை அதுக்கு உடந்தை. சினிமா வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பல சினிமாக்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நிறையா வந்துருக்கும். அது முதல்ல அரை மணி நேரம் காலேஜுக்கு போயிட்டா ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா அது என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சின்ன ஊர்லேருந்து வர்ற பையனுக்கு நம்ம காலேஜுக்கு போனால் இப்படிலாம் பண்ணணும் போல இருக்குது, பண்ணணும் போல இருக்குன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு மனசில் உதிச்சதுக்கு காரணம் அந்த மாதிரி சினிமா தான். பின்னால் அதை வந்து அது தப்புன்னு சொல்லி போட்டுட்டு அதை இது பண்ணுறதுக்கெலாம் நிறையா பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் முதல்ல அரை மணி நேரத்தில் அவனுக்கு மைண்டில் பதியறது மாறாது. காலேஜ் போனால் இந்த மாதிரி கிண்டல் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரேக்கிங்கிறது ஒரு டெலிகேட் சமாச்சாரம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதை சில பேருக்கு அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ரேக் பண்ண தெரியாது. ஆனால் என்ன பண்ண அடிக்க ஆரம்பித்தான். ரேக்கிங்னா அடிக்கிறதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி மோசமாக போய் தான் இவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அப்போ இந்த ஆசிரியர்களெல்லாம் இதை கண்டிச்சா அதை மட்டும்தான் அது சரி பண்ண முடியுங்கிறத அதுக்கு ஒரு சட்டத்திலே அதை ஒரு உறுப்பாக போடணும்னு நினச்சேன். அதை கொண்டு வரணும் சட்டத்தில் ஆசிரியர்களை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு இதை தடுக்கிறதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆசிரியர்களுக்கு உண்டுங்கிறத சட்டத்தின் மூலமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்னா ஒரு கல்லூரியோ அல்லது பள்ளிக்கூடமோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய தலைமை பொறுப்பு உள்ளவர், அது பிரின்ஸிபாலாக இருக்கலாம், கரஸ்பாண்டாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்க ரெஸ்பான்சிபிள். இவங்க இந்த ரேக்கிங்கை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த ரேக்கிங் பண்ணுறதுக்கு அவங்களும் உடந்தை அப்படின்னு சொல்லி அவங்க உடந்தைய அபட்மெண்ட்டுன்னு ஆக்டில் கிரிமினல் லாவில் சொல்கிறது, அவங்க உடந்தையாக இருந்தாங்கங்கிற மாதிரி சட்டத்தில் போட்டேன். அதனால் அவங்களையும் இந்த ரேக் பண்ணுறவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை இந்த பிரின்ஸிபாலுக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி சட்டத்தில் போட்டேன். அப்படி போட்டதனுடைய பலன் என்னாச்சுன்னா அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சட்டம் வந்த உடனே பிரின்ஸிபால் எல்லாரும் பள்ளிக்கூடத்து அறையை விட்டு வெளியில் வந்தாங்க. அந்த கேம்பஸுக்குள்ளே யாரும் ரேக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க, பசங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணினதுனால தான் இந்த சட்டம் வந்த ஒரு வாரத்தில் ரேக்கிங் அடங்கியே போச்சு. ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க அந்த சமயத்தில், லைலா காலேஜில் போட்டாங்க. என்னையும் கூப்பிட்டு தான் நானும் போயிருந்தேன். அப்போ பிரின்ஸிபால் எல்லாம் என்னை கேட்டாங்க, நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், நீங்கள் எங்களெல்லாம் தண்டிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களை எங்கே நான் தண்டிக்கிறாங்க, உங்களை தண்டிக்கவே இல்லையே, உங்களுக்கு சில பொறுப்பு கொடுக்குறோம். ரேக் பண்ணான்னு ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான்னா போலீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும், பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இது பண்ணுறது தான், இதுதான் உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கிறேன். இது பண்ணலைன்னா தான் நீங்கள் அபார்ட்மெண்ட்டில் வர்றீங்க. இதை பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு வராதில்லை அப்படின்னு சொன்னப்பறம் தான் அவங்களுக்கு அமைதியானாங்க. அப்படி அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால தான் அந்த ரேக்கிங் அப்படிங்கிற கொடுமை வந்து அடங்குச்சு, கம்ப்ளீட்டாக இல்லாமல் போச்சு கொஞ்ச நாளில். இப்போ திரும்ப எங்கெங்கே முளைக்குது. அதுக்கு காரணம் அந்த மேற்பார்வை சரியில்லாததுனால தான். இது போல் ஈவ் டீசிங், பெண்களுக்கான பாதுகாப்பு, அது ஒரு சின்ன கதையாக இருக்குது. அதில் இதே வீட்டில் நான் இப்போ இருக்கிற இதே வீட்டில் தான் அப்போ இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி, சுமார் 5 மணி இருக்கும் சாயந்தரம், டெலிஃபோன் அடிக்குது. அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே, லேண்ட்லைன் டெலிஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுக்கிறேன், மறுமுனையில் சிஎம் பேசுகிறாரு, கலைஞர் பேசுகிறாரு. அவர் எப்போ வழக்கமாக பேசுகிறது, நான் தான் பேசுகிறேன் அப்படின்பாரு. அவர் குரலை கேட்டாலே நமக்கு இங்கே நடுங்கும். அந்த ஒரு மரியாதை கலந்து ஒரு அச்சம் கலந்த மரியாதை. அவர் பார்த்து அது அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லையா, அவர் அவ்வளோ பெரிய மனிதர். பயம் வந்துருச்சு, உடனே பயம் வந்துடும். அவர் கூட பல முறை பேசியிருந்தாலும் ஃபோனில் பேசும்போது அந்த பயம் வந்துடும். இல்லை, அவர் சொன்னார், இது மாதிரி நம்ம ரேக்கிங் ஒரு ஆக்ட் போட்டோம்ல, அதே மாதிரி யூடிசிங்க்கு ஒரு ஆக்ட் போடணும் அப்படின்னாரு.
போட்டுடலாங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணின்னு சொன்னேன். அப்போவே உட்காந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணியில் உட்காந்து இதே மாதிரி ரேகிங் எப்படி டிஃபைன் பண்ணணுமோ அதே மாதிரி ஈவ் டீசிங்கையும் டிஃபைன் பண்ணணும். அந்த டெஃபினிஷனை உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். ரேகிங் ஆக்டில் இருக்கிற டெஃபினிஷனை எடுத்துக்கிட்டேன். அதில் அது வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இதை எழுதினேன். ராத்திரி 2:30 மணி அதை நான் டெஃபினேஷன் எழுதி முடிக்கும்போது டெஃபினேஷன் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் முக்கியமான செக்ஷன் மட்டும் எழுதிட்டேன். மறுநாள் காலையில் நான் 10 மணிக்கு வழக்கமாக போகிற நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். சட்ட செயலாளராக போகிறேன். 10:20க்கு சிஎம் வருவாங்க. வந்த உடனே முதல் ஃபோனு எனக்கு. சிஎம் கூப்பிட்றாரு. நான் போகிறேன். எங்கே சட்டம் கேட்குறேன். எங்கள் முதல் நாள் சாயங்காலம் சொல்லிவிட்டு சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு நான் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. என்னுடைய அடுத்த லெவல் ஆஃபீஸர் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது. அப்படி நம்பர் தெரியாது, நிறைய பேரோட நம்பர். அப்படி ஒரு சூழ்நிலையில் காலையில் போய் எங்கே சட்டங்கிறார். என்ன ஒரு நாள் நைட்டு தான் ஆகுது. இது வந்து ஏன் அதை சொல்கிறேன்னா, அவர் எப்படி எதிர்பார்க்குறாரு, ஆஃபீஸர்லாம் எப்படி வேலை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாருங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வந்து எழுதி ரெடியாக வச்சுருந்ததுனால படித்து காமிச்சேன். உடனே படித்து காமிச்சேன். இந்த டெஃபினேஷனை படித்து காமிச்சேன். ஆனால் அவர் சாதாரண ஒரு நபர் அல்ல. பழைய சிஎம் கலைஞர் வந்து நீங்கள் அவர் வந்து படிக்காதவர்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கூர்மையான அறிவு, ஆராய்க்கூடிய அறிவு. அவ்வளோ உடனே கண்டுபிடிச்சிடுவார். நான் அதில் வந்து ஒரு செக்ஷன் போட்டேன். உடனே அதெல்லாம் படிச்சுட்டு அப்ரூவ் பண்ணிட்டார். அந்த டெஃபினேஷன்லாம் அப்ரூவ் பண்ணிட்டார். அதில் கூட இன்னொன்று நான் சேர்த்துருந்தேன். இந்த ரேகிங்கு ஈவ்டீசிங் எல்லாம் அவ்வளோ மோசமாக போனதுக்கு காரணம் சினிமா தான். அது என்னுடைய எண்ணம். அது தப்பாக கூட இருக்கலாம். தப்புன்னு சொல்கிறது அவ்வளோ தப்புன்னு சொல்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த சினிமாக்கள் இது இப்படிலாம் பரப்பலைன்னா அதெல்லாம் அவ்வளோ மோசமான நிலைக்கு போயிருந்துருக்காது. அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. எப்படி வேணால் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனதுனால அப்படி வந்துடுச்சு. அதனால் சினிமாவில் இப்படி காமிச்சாங்கன்னா அவங்களையும் தண்டிக்கணும்னு போட்டு விட்டேன். அந்த சட்டத்தில் எழுதியிருந்தேன். அதை இது வேண்டாமே அப்படின்ட்டாரு. அதனால் அதை எடுத்துட்டேன். அதனால் அது வரல. ஆனால் ரேகிங் ஆக்டில் இப்போவும் இந்த மாதிரி ரேகிங் ரொம்ப ஜாஸ்தி சினிமாவில் காமிச்சா அவங்கள உள்ளே போடலாம். அது இடம் இருக்குது. ஆனால் யாரும் உபயோகப்படுத்துறதில்ல. சென்சாருக்காவது தெரியுமா? சென்சார் போர்டுக்காவது சென்சாருக்கு தெரியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டம் சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுற போலீஸாருக்கு தெரியணும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும். அது பண்ணுறதில்ல யாரும். பண்ணால் இப்பவும் பண்ண முடியும். இப்போ இந்த சட்டம் தான் 8 மாநிலங்கள் இதே சட்டத்தை பின்பற்றி போட்டிருக்காங்க. அந்த 8 மாநிலங்கள் பின்பற்றி போட்ட சட்டத்தில் இந்த டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே மாற்றலை. அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. அந்த காலகட்டத்தில் டக்குன்னு இந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. 8 மாநிலம் அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க. எந்த வரையும் மாற்றவே இல்லை. பனிஷ்மெண்ட் வேணால் சில குறைச்சிருப்பாங்க. அப்படி பண்ணியிருக்கலாம் அவங்க சிலதெல்லாம். பேசிக் சட்டத்தை யாருமே, அடிப்படை சட்டத்தை யாரும் மாற்றலை. 8 மாநிலத்தில் அது இன்றைக்கும் ஃபோர்ஸில் இருக்குது. அப்படி வந்துச்சு. ஈவ்டீசிங் ஆக்டில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா அது காலேஜில் மட்டும் நடக்கிறது ரேகிங்கு. ஈவ்டீசிங்கிறது கல்லூரி பையங்க மட்டும் நடத்துறதில்ல. படிக்காத பையங்களும் நடிக்கிறாங்க, படித்து ரிட்டையர் ஆனவங்களும் இருப்பாங்க. யார் வேணாலும் அந்த குற்றம் நடக்கலாம். எங்கே வேணால் நடக்கலாம். கோயிலில் நடக்கலாம், பஸ்ஸில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணேன்னா, கோயிலில் நடந்தால் கோயில் மேற்பார்வை அதிகாரி. இதே மாதிரி அதுலேயும் போட்டேன். ஒரு கோயிலில் இது மாதிரி ஈவ்டீசிங் நடந்துச்சுன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து போலீஸுக்கு அவங்க புகார் கொடுக்கலன்னா அவங்கள அது ரெஸ்பான்சிபிள்னு போட்டேன் இதுலேயும். அதே மாதிரி பஸ்ஸில் நடக்குது. பஸ்ஸில் ஒரு இது மாதிரி ஈவ்டீசிங் பெண் பிள்ளை கலாட்டா பண்ணுறான்னா புகார் கொடுப்பான். கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிறுத்திடணும். பஸ்ஸை நேராக கொண்டு போயிடுச்சுன்னா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இப்படிலாம் பண்ணலைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். பஸ் டிரைவர் மேலே. ஆமாம், பஸ் டிரைவர் கண்டக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இது கோயில்லன்னா கோயில் மேலே, கோயில் இந்த நிர்வாகி இருக்கார் இல்லையா, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஹோட்டல் நிர்வாகி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்குது, கல்யாண மண்டபத்தில் ஆக்ஷன் எடுக்கணும். இது மாதிரி ஒரு மண்டபத்தில் நடந்தால் அந்த மண்டபத்தினுடைய பொறுப்பாளர் அவங்கள அதுக்கு பொறுப்பு. இப்படி நடக்காமல் பார்க்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. நடந்துருச்சுன்னா புகார் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அப்படி போட்டதுனால தான் இந்த சட்டமெல்லாம் வலிமையாக இருந்துச்சு. அது சட்டத்தில் இன்பில்ட் ஒரு அதை எப்படி எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொண்டு வந்தது அதில் சட்டத்தில் 2. இதுதான் இது வந்து வழக்கமாக இது மாதிரி இருக்காது. இப்போ கூட நடக்குது. சில தனியார் வங்கிகள் முதலீட்டாளர்கள்ட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு அது திரும்ப ஒப்படைக்கிறது இல்லை. அந்த காலக்கெடு முடிஞ்சும் ஒப்படைக்கிறது இல்லை. சிலது ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் மூடப்பட்டு ஓடி போகிறதுலாம். இதுக்கு அப்போவே நீங்கள் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டம். ஆமாம், அது கலைஞர் தான் சொல்லி, இப்போ அவர் சொல்லி நான் தான் எழுதினேன். அந்த சட்டம் முழுக்க எழுதுனது நான் தான்.
நம்ம என்னுடைய ஆஃபீஸர் இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்களே தவிர முழுக்க முழுக்க எழுதுனது ஒருத்தர் கண்ணபிரான் ஒரு அடிஷ்னல் செக்ரட்டரி இருந்தார். ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன் இருந்தது. எங்கிட்ட இருந்த அடிஷ்னல் செக்ரட்டரிஸ் 3 பேர் இருப்பாங்க, நிறையா ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாம் இருப்பாங்க. இவர் மாதிரி ஒருத்தர் அங்கே இல்லவே இல்லை. அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவர் நான் போனனால அவர் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடுச்சு. அது ஒரு வருத்தம் அவருக்கு, என் மேலே இருக்கலாம். அது என்னுடைய தவறு இல்லை. அவர் தான் ஒருத்தர் என்ன பண்ணார், சார் இது மாதிரி ஒரு ஆக்டருக்கு 1944 ஒரு ஆர்டினன்ஸ் வந்திருக்கு, அந்த ஆர்டினன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அது அவர் தான், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதை படித்து பார்த்தோன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா 1944 வந்து ஆர்டினன்ஸ், அது 1944 வந்து ஒரு அவசர சட்டம். அதில் என்ன போட்டிருக்குன்னா அரசுக்கு உண்டான சொத்து, அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிற வகையில் ஏதாவது ஒருத்தர் குற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம். அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிற வகையில் ஏதாவது செயல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு, அதை நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்கு அந்த அவருடைய பேரில் இருக்கிற சொத்தை அட்டாச் பண்ணலாம், அவர் ஒய்ஃபு பிள்ளைங்க பேரில் இருக்க சொத்தை அட்டாச் பண்ணலாம், இந்த பணத்தை வச்சு வேறு யார் பேரில் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் அட்டாச் பண்ணலான்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸ்மால் காஸ் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு அதில் இருக்குது. நான் இதை பேஸாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் முதல்ல போட்ட ஆக்டுக்கு அதுக்கு பேர் வந்து எப்படி வச்சேன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு வச்சுருந்தேன். கம்பெனிஸ் எல்லாம் சேர்த்து தான் போட்ட ஆக்ட். அது போட்டுட்டு ஒரு கம்பெனியோ ஒரு கம்பெனி அல்லாத ஒரு அசோசியேஷனோ இது மாதிரி ஒரு டெபாசிட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம், கவர்மெண்ட்டே அட்டாச் பண்ணலாம். கோர்ட்டுக்கு போய் பொதுவாக அட்டாச்மெண்ட்டு கோர்ட்டில் போய் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட்டே பண்ணலாம். அந்த ஆக்டில் 44 ஆக்டில் கவர்மெண்ட்டில் பண்ணலான்னு தான் இருந்தது. அதே மாதிரி கவர்மெண்ட்டே பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு போட்டுட்டு, ஆனால் கவர்மெண்ட்டை அட்டாச் பண்ண உடனே அதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடணும். கோர்ட்டில் கொண்டு போய் உடனே கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடணும். அரசே கோர்ட்டுக்கு கொண்டு போயிடணும். கோர்ட்டில் அதை மார்க் பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும், அதை கொண்டு அனுப்பிடணும். கோர்ட்டில் 15 நாளைக்குள்ளே அதை பார்த்து ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதா இல்லை எடுத்துடுறதா அப்படிங்கிறத கோர்ட்டில் பார்த்து முடிவு பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு உடனே போயிடும், அது நீதித்துறையோட கண்ட்ரோலுக்கு உடனே போயிடும். கவர்மெண்ட் ஆஃபீஸரே கண்ட்ரோல் இல்லாமல் ஆரம்பத்தில் ஆக்ஷன் எடுக்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு பவர். ஆக்ஷன் எடுத்த உடனே அது நீதித்துறையினோட கண்ட்ரோலுக்கு நீதிமன்றத்தோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அதனால் யாருக்கும் பாதிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி இது சட்டத்தை ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இப்படி எழுதினப்போ கலைஞர் ஒருத்தரை கூப்பிட்டு எதுக்கும் இது மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டையும் கொஞ்சம் கலந்து பேசிடுங்க, முக்கியமான சட்டமாக இருக்குது, அவர்கிட்டையும் கொஞ்சம் கலந்து பேசிடுங்கன்னு சொன்னார். நான் அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். போயிட்டு இதில் அவர் படித்து பார்த்துட்டு உடனே ஒரு என்னது கம்பெனி எல்லாம் ஒரு கம்பெனி இப்போ பணம் கொடுக்கலன்னா கம்பெனி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன் ஏன் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு என் பணம் தான் வரல, கம்பெனி ப்ராப்பர்ட்டியே இருந்தால் எனக்கு என்ன, நான் கம்பெனி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம்ல அப்படின்ட்டேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, கம்பெனி அது உடனே கோர்ட்டுக்கு போனால் ஒரு நாளில் அடி விழுந்துடும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் பேசலை. ஏன்னா அப்போது நான் மாவட்ட நீதிபதியில் வந்து சட்டத்துறை செயலாளராக இருக்கிறேன். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வாக்குவாதம் பண்ண வேணான்னு அதோட நான் நிறுத்திட்டு முதலமைச்சர்கிட்ட போய் சிஎம் கிட்ட போய் சொன்னேன். சார் இப்படி சொல்கிறாங்க அவங்க, பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை, ஆனால் இப்படி சொல்கிறாரு அவர், இது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்போ அவங்க சொன்னபடி மாற்றியிருக்கேன் சட்டத்தைன்ட்டு. அப்புறம் தான் என்ன பண்ணேன், கம்பெனிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சட்டத்தை மாற்றணும், பேரை மாற்றி கம்பெனியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டோம். இந்த சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சட்டம் என்ன போடுறோம் எப்படி வரப்போகுதுங்கிறது நியூஸ் வெளியில் போயிடுச்சு, எல்லாருக்கும் பரவி போயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, 10 வருஷம் தண்டனை எல்லாம் போட்டிருப்பேன் நான். அதில் இப்படியெல்லாம் மத்திய சட்டத்தில் 10 வருஷம் ஜெயிலெல்லாம் கிடையாது. அதனால எல்லாரும் வேறு மாதிரி அவங்க லெவலில் எங்கெங்கேயோ மூவ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, ஒரு ரூல் அமெண்ட் பண்ணாங்க. அவங்க ரிசர்வ் பேங்காக டைரெக்டாக அது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாட்டி கூட சில இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக அவங்க சில ரூல் எல்லாம் அமெண்ட் பண்ணாங்க. இது அமெண்ட் பண்ண உடனே நாங்கள் எங்கள் சட்டத்தை மாற்ற வேண்டியதாச்சு. அந்த ரூலுக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி சட்டத்தை நாங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதையும் மாற்றி கொடுத்தமிச்சு கடைசியில்
அசம்பிளியில் கொண்டாந்து அசம்பிளியில் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆனதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா, இந்த கோர்ட்டு சொல்கிறேன் இல்லையா, கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த கோர்ட்டுக்கு அது சிவில் கோர்ட்டுக்கு உண்டான அதிகாரமும் உண்டு, கிரிமினல் கோர்ட்டுக்கு உண்டான அதிகாரமும் உண்டு. 2 கோர்ட்டோட அதிகாரமும் அதுக்கு கொடுத்தேன். பொதுவாக கிரிமினல் கோர்ட் அதிகாரம் மட்டும் இருக்கும், இல்லை சிவில் கோர்ட் அதிகாரம் மட்டும் இருக்கும். இந்த கோர்ட்டுக்கு 2 கோர்ட்டோட அதிகாரமும் அந்த கோர்ட்டுக்கு உண்டு, அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இப்படிலாம் போட்டதுனால சிஆர்பிசி சிபிசிக்கெல்லாம் கொஞ்சம் வயலேஷன் வருது. அதனால இதை மத்திய அரசுடைய அனுமதி பெறணும், அந்த இதில் ஆக்டில் ஃபோர்ஸுக்கு வரணும். அதுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பிட்டோம். மத்திய அரசுக்கு அனுப்பிச்சா ஒரு வாரத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லெட்டர் வரும், இந்த சட்டம் செல்லாதுன்னு வரும். அதுக்கு நாங்கள் பதில் அனுப்புவோம். இன்னொரு 4-5 நாள் கழிச்சு இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து இதே மாதிரி ஒன்று சட்டம் செல்லாது, நீங்கள் போட முடியாதுன்னு வரும். இது இப்படி போட்டிங்க தப்புன்னு வரும். இதுக்கு நாங்கள் பதில் அனுப்புவோம். இப்படி மாற்றி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்தில் இவர் மத்திய அமைச்சர், அப்போ முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது திடீர்னு ஒரு 11 மணி இருக்கும், 11-11:30 மணி இருக்கும், ஃபோன் பண்ணார். நேரடியாக டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணார். ரொம்ப கோபமாக பேசினார். என்ன நீங்கள் இப்படிலாம் சட்டம் போடுறீங்க, எப்படி இப்படிலாம் சட்டம் போட்டீங்க, உங்களுக்கு பவரே இல்லைன்னு சொல்லி இங்கெல்லாம் சொல்கிறாங்களே, சட்டம் போடுறதுக்கு பவர் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சட்டம் போட்டீங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப இதாக, சார் உங்கள்கிட்ட கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே பக்கத்தில் வச்சுருந்தார். கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டு இந்த போர்ஷனை பாருங்கள், என்ட்ரி 7th ஷெட்யூலில் பாருங்கள், அதில் என்ட்ரி 32 ஸ்டேட் லிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு படித்தார். படித்த உடனே அவர் ரொம்ப ரொம்ப அறிவாளி, அதிலலாம் அவங்களுக்கு யாரும் சந்தேகமே வேணாம், ரொம்ப ஷூடு, கலைஞர் மாதிரி அவரும் ஷூடு தான், அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. படித்த உடனே ஆமாம் இருக்குல்ல, இவனுக்கு அவன் இப்படி சொல்கிறானுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டார். இதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு லெட்டர் வருது, பம்பாயிலேருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெட்டர் அனுப்புகிறான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் நோ லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடென்சி டு enact this law அப்படின்னு வந்துச்சு. அதாவது தமிழ்நாடு அசம்பிளிக்கு இந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லை, சட்டம் இயற்றும் அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை அப்படின்னு வந்துச்சு. நான் அதுக்கு பதில் எழுதினேன், சட்டம் இயற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நீதிமன்றம், கோர்ட்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு பதில் எழுதிவிட்டேன். இப்படி மாற்றி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக மாற்றி எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு, என்னென்னா இவங்க வேணும்னே வம்பு பண்ணுறாங்க, சட்டம் ஃபோர்ஸுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன வழி பண்ணுமோ எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிராஃப்ட் எழுதினேன். டிராஃப்ட் இங்கிலீஷில் தான் எழுதுனேன், ரொம்ப ஷார்ட்டாக எழுதினேன், ரொம்ப இதுவாக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட், இங்கிலீஷில் தான் சொல்கிறேன், அதை அப்புறம் தமிழில் மாற்றிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு வித்ட்ரா திஸ் லெஜிஸ்லேஷன் provided Reserve Bank of India guarantees for the repayment of the deposits together with interest to all the depositors in Tamil Nadu. ரிசர்வ் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி தமிழ்நாட்டிலுடைய டெபாசிட்டர் முதலீட்டாளர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய டெபாசிட் தொகையையும் அதனுடைய வட்டியும் சேர்த்து கொடுக்கறதுக்கு கொடுக்குறேன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஏற்றுக்கிருச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம், சட்டம் ஏற்றாது அப்படின்னு எழுதி அனுப்பிச்சு. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் அவங்களோட பிரின்சிபலையும் டெபாசிட் மணியும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த சட்டத்தை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு எழுதினேன். இது என்னுடைய அடிஷ்னல் செக்ரட்டரிஸ் 3 இந்த கண்ணபிரான்னு சொன்னாலே, அவர் இன்னும் 2 பேர், மணிவண்ணன் இன்னொருத்தர் பேர் மறந்து போயிட்டு, அவங்க 3 பேரையும் வர சொல்லி இது மாதிரி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு. அவங்க படிச்சுட்டு ஷாக் ஆகிட்டாங்க, ஆச்சரியப்போகுது, சார் இப்படிலாம் எழுதக்கூடாதுன்னாரு. ஏங்க ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் சொன்னேன், அவங்க வேணும்னே வம்பு பண்ணுறாங்க, அவங்க இப்போ இதெல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து இதை வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் இப்படிலாம் எழுதுகிறாங்க, இதுக்கு இதை விட மென்மையாக எழுதுறதுக்கு என்னால் முடியாது, இதுதான் என்னால் மென்மையாக எழுதக்கூடிய வரிகள், இதை விட மென்மையாக என்னால் எழுத முடியாது, நான் அனுப்பி விடுறேன், சீஃப் செக்ரட்டரி பார்த்துட்டு அனுப்பட்டோம், இல்லை மாற்றி அனுப்பட்டோம், நான் என்னுடைய வேலையை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் அனுப்புங்க, சீஃப் செக்ரட்டரி அனுப்புங்க, போன வேகத்தில் ஃபைல் திரும்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்தால் வந்து போன வேகத்தில் திரும்பி வரும்னா இந்த வரியெல்லாம் எடுங்கன்னு இதை ஒத்துக்கிறலேருந்து திருப்பி வந்துடும், ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ரூமில் இருந்தாங்க. சரி, நான் அவங்கள இருக்கும்போது அனுப்பிச்சி விட்டேன், ஃபைல் அனுப்பி விட்டேன். உடனே அவங்க சொன்ன மாதிரியே
போன வேகத்தில் ஃபைல் திரும்பி வந்துருச்சு. இவங்க எல்லோரும் பார்த்தீங்களா சார், நான் சொன்னேன்ல ஃபைல் திரும்பி வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னா, எடுத்து பார்த்தா அப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்பியார், கேஏ நம்பியார், அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவர் உடனே அவங்களுக்கு எல்லாம் ஆச்சு, சார் எப்படி சார் சீஃப் செக்ரட்டரி ஒத்துக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதுறதுக்கு அப்படின்னு. நான் எழுதினேன், இதை விட மைல்டாக அதில் எழுத முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் எழுதினேன். அப்புறம் சார் இருந்தால் கூட மினிஸ்டர் ஒத்துக்கிற மாட்டார், சிஎம் கையெழுத்து போட மாட்டார் சார் அப்படின்னா, சரி போடலைன்னா அவங்க மாற்றிக்கிட்டோம், என்னுடைய வேலை நான் முடிச்சிட்டேன், அதுக்கு மேலே பண்ண வேண்டியது கவர்மெண்ட் பண்ணுற வேலையை சிஎம் பண்ணுற வேலையை நான் அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, தலையிட முடியாது, சொல்ல முடியாது. அனுப்பிவிட்டோம். மினிஸ்டர் கையெழுத்து போட்டார். ஆல்ரெடி யாருன்னா தான் சட்ட மினிஸ்டர், அமைச்சர், அவர் கையெழுத்து போட்டார். அடுத்து சிஎம்முக்கு போச்சு, சிஎம் கையெழுத்து போட்டு அன்னைக்கு சாயந்தரமே அந்த லெட்டர் போயிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் எதுவும் கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, உடனே கையெழுத்து போட்டார். அதில் ஒரு நான் ஒன்று சொன்னால் பெருமையாக கூட இருக்கும், தற்பெருமையாக கூட நீங்கள் நினைக்கலாம். நான் எழுதுகிற ஒப்பீனியனில் சிஎம் அப்படியே ஒத்துக்குவார், அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அப்போ போயிடுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், சார் சிஎம் அனுப்பிட்டார் அப்படின்னு. ஆமாங்க, இப்படி தான் இல்லாட்டி வராது. ஒரு 6 மாதம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தது இந்த போன அடுத்த வாரம் அப்ரூவ் ஆகி வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அது அப்படி வந்த சட்டம் தான் அந்த முதலீட்டாளர் பாதுகாப்பு சட்டம். அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனே நிறைய பணம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. எத்தனையோ கோடி, 3500 கோடி என்னமோ நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அவ்வளோ பணம் வசூல் பண்ணி டெபாசிட்டர்ஸ்லாம் திருப்பி கொடுத்தாங்க கோர்ட் மூலமாக. அப்போவே அந்த 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 ஜட்ஜஸ்லாம் கூட சில நேரத்தில் கேட்பாங்க, சார் இதுலனா இந்த கோர்ட்டு பவர் கொடுத்துருக்கீங்க, அந்த பக்கம் எல்லா பவரையும் கொடுத்துருக்கீங்க கோர்ட்டுக்கு, அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிலாம் இருந்தால் தான் பண்ண முடியும் கோர்ட்டில், இல்லாட்டி பண்ண முடியாது. சாமானியனாக இருப்பான். ஆமாம், அவங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்களுக்கு இது பண்ண முடியாது. அதுக்கு ஏன் இவ்வளோ நாள் அது இல்லைன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடியே இருந்த சட்டத்தில் எல்லாம் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இருந்தால் அந்த சட்டத்தில் இருந்தால் மீறி போயிடும், அந்த சட்டத்தில் கைது பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் இன்றைக்கி நீங்கள் 100 ரூபா, ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம், 1000 ரூபா நீ கட்டினீங்கன்னா 90 நாளைக்கு பின்னால் வந்தீங்கன்னா அதை நான் 3000 ரூபாய் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க. அப்படி தான் ஒன்று இப்போ பணமாக கொடுக்குறேன், இல்லை பொருளாக வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் 84வது வருஷம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கிட்டே நான் சொன்னேன், சார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இப்படி இது ஏமாத்துகிற வேலை இல்லையா, அது 84ல் நான் சொல்கிறது, இதெல்லாம் கவர்மெண்ட்டை தடுக்க வேண்டாமா, நீங்கள் சொல்ல வேண்டாமான்னு அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், அவன் ஏதோ கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் கூட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. சார் எப்படி பண்ணியிருந்தாலும் தப்பு, இது சரியாக சட்டப்படி சொல்லக்கூடியது இல்லைன்னு நான் சொல்லிவிட்டு அப்போ அப்படி நின்று போச்சு. அப்போ ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா, சட்டத்தில் இவன் நிறைய பேருக்கு பணம் திருப்பி கொடுப்பான். இப்போ 100 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்டணும், 3000 ரூபா கொடுத்துக்கிறது 90 நாள் நிறைய பேருக்கு திருப்பி கொடுத்துருப்பான். நீங்கள் இப்போ போலீஸ்காரன் போனான்னா பாருங்கள், நான் என்ன சொன்னேன், 90 நாளில் 3 பங்கு தரேன்னு சொன்னேன், பாருங்கள் இத்தனை பேருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், இப்போ பணம் பிஸ்னஸ் முடிச்சு போச்சு, என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லுவான். ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது அரெஸ்ட் பண்ணுறது. இதை ஃபில்லப் பண்ணி தான் அந்த ஆக்ட் போட்டேன். இப்படி ஏமாத்துறதுக்கு வேணும்னா ஏமாற்றணும்னு நினச்சி அது ஒரு டெஃபினேஷன் ரொம்ப கஷ்டமான டெஃபினேஷன். அதுவும் இதே மாதிரி கஷ்டமான டெஃபினேஷன் தான். ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏமாற்றணும்னு நினச்சிக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்கன்னா, அப்படி ஒரு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, இது ஏமாத்துறதுக்குன்னு பண்ணியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் இது அஃபென்ஸுன்னு சொல்லி கொண்டு வந்தேன். அந்த மாதிரி அஃபென்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் இதில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. அதில் இது 44 வருஷத்து சட்டம், அவசர சட்டம் இருந்துச்சு இல்லையா, அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இருந்தது. நான் என்டையர் ப்ராப்பர்ட்டிக்கு மாற்றி கொடுத்தது இதில் பண்ணேன். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை சட்டம், அதுக்கு அடிப்படை இந்த சட்டம் தான். நீங்கள் போட்டது இந்த சட்டம் தான், கலைஞர் ஆட்சியில் போட்ட சட்டம் தான் இந்த இடி ஆக்டுக்கு அடிப்படை. ஆனால் அது நம்ம தமிழ்நாடு ஆக்ட்னு நாங்கள் சொல்ல மாட்டாங்க. மற்ற சில ஆக்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்லாம் சொல்லுவாங்களே தவிர தமிழ்நாடு ஆக்ட் அதில் வரல. நானும் தேடி பார்த்தேன், தமிழ்நாடு ஆக்டை பார்த்த மாதிரியே காமிச்சிக்கிறல. ஆனால் நான் 44 ஆர்டினன்ஸ் பார்த்ததாகலாம் சொல்கிறாங்க. அது அந்த 44 ஆர்டினன்ஸை பேஸ் பண்ணி முதல்ல ஆக்ட் போட்டதே தமிழ்நாடு தான். இந்த ஆக்டை பேஸ் பண்ணி நான் அதில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அதில் சொல்லலை. இவங்க அரெஸ்ட் பண்ணுறது சேர்த்துக்கிட்டாங்க. இந்த இடி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. இதெல்லாம் நான் போடல. இதெல்லாம் பெயில் கொடுக்குறதுங்கிறது கோர்ட்டோட பவர். அதிலலாம் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்ட்டு, தலையிடக்கூடாதுன்னு அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு கோர்ட்டு கொடுத்துருங்க, கோர்ட்டு பார்த்து அட்டாச் பண்ணிட்டு ரைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம்,
அட்டாச்மெண்ட்டை உறுதிப்படுத்தினாலும் படுத்தலாம், அரெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி தான் வச்சுருந்தேன். இதை வந்து இவங்க மாற்றிட்டு டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி இப்போ இடி ஆக்டில் வருது. இதுக்கு பேஸ் வந்து இந்த ஆக்ட் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ரிசர்வ் பேங்க் பம்பாயிலேருந்து எழுதுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சட்டம் இயற்றுறதுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு எழுதுச்சுல்ல. இந்த ஆக்ட் எனாக்ட்மெண்ட் பாஸ் ஆகி ஃபோர்ஸுக்கு வந்ததுக்கப்புறம், இது வந்து ஃபோர்ஸுக்கு வந்தது செப்டம்பர் 97ன்னு நினைக்கிறேன். ஜனவரி மாதம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கல்கட்டாவிலேருந்து ஒரு லெட்டர் வருது. லெட்டர் எனக்கு வரல, எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது, எல்லா ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரிக்கு போகுது. இந்த நம்ம தமிழ்நாடு ஆக்டை காப்பியை வச்சு அனுப்புகிறாங்க கூட. இந்த ஆக்டை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆக்ட் உங்கள் மாநிலத்தில் இதே மாதிரி ஆக்ட் ஏற்றுங்கள். ஏற்றுனதுக்கப்புறம் தான் ஏற்றிங்கன்னா இது நிறையா பேர் அதை பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே பதில் எழுதுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிகேஷன் எங்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சொன்னார், வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தர், டிஜிபியாக இருந்தவர். அவர் அந்த ஆக்டை பற்றி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னேன். அப்புறம் தேடி பிடிச்சி வாங்கினப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஹிந்து பத்திரிக்கை அதை பற்றி எழுதியிருந்துச்சு, தினமலர் எழுதியிருந்துச்சு, வடநாட்டில் இருக்க நிறைய பத்திரிக்கை, பிஸ்னஸ் டைம் இதெல்லாம் எழுதியிருந்தாங்க. யஷ்வந்த் சின்ஹா அதை பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப உபயோகமான சட்டம்னு நிறைய யஷ்வந்த் சின்ஹா இப்போ மத்திய அமைச்சர், அந்த பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இவங்க எல்லாமே இந்த சட்டம் ரொம்ப நல்ல சட்டம்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படிலாம் வந்ததுக்கப்புறம் 16 ஸ்டேட், இந்தியாவில் 16 ஸ்டேட்டு இந்த சட்டத்தை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே டெஃபினேஷனை மாற்றல, ஒன்றும் பண்ணல. சில பேர் வந்து பனிஷ்மெண்ட்டை மாத்திரம் குறைச்சி அது மாற்றுறதுக்கு அதில் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் மாறுதல்லாம் சில பேர்லாம் பண்ணி, பம்பாயில் சில பேர் மாறுதல்லாம் பண்ணாங்க. அதில் இன்னொரு தொடர் கதை, கனெக்டட் இஷ்யூன்னு சொன்னாக்கா, பம்பாயில் பம்பாய் கோர்ட்டில் ஏபி ஷான் இங்கே சீஃப் ஜஸ்டிஸாக வந்தார். அவர் தலைமையில் இருக்க 3 ஜட்ஜஸ் பெஞ்சு, ஃபுல் பெஞ்சு, 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் என்ன பண்ணாங்க, இந்த சட்டம் செல்லாது, இந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு எழுதிட்டாங்க ஜட்மெண்ட். இந்த மெட்ராஸில் வந்து இந்த சட்டம்லாம் செல்லுன்னு ஜட்மெண்ட்லாம் வந்துருச்சு. இந்த ஜட்மெண்ட் அங்கே பம்பாயில் வந்ததுக்கப்புறம் திருப்பி மெட்ராஸில் அதே மாதிரி இது சட்டம் செல்லாதுன்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் வரும்போது இங்கே 3 ஜட்ஜஸ் பெஞ்சு, பிடி தினகரன் ஒருத்தர், சந்துரு ஒருத்தர், இன்னொரு ராமலிங்க ராஜா பேர், 3 ஜட்ஜஸ் உட்காடுறாங்க. அவங்க 3 பேர் உட்காந்து இன்னும் அப்போ ஏபி ஷா இங்கே சீஃப் ஜஸ்டிஸாக வந்துட்டார். அங்கே ஜட்மெண்ட் சொன்னவர் இங்கே சீஃப் ஜஸ்டிஸாக வந்துட்டார். இங்கே 3 ஜட்ஜஸ் பெஞ்சில் அது வருது. இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் இங்கே வந்துட்டார், இந்த ஜட்மெண்ட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி கொடுக்கல. நம்ம ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சட்டம் செல்லும், இந்த சட்டத்தினுடைய அடிப்படை வந்து இட்ஸ் அ கிரிமினல் லா. குற்றம் புரிஞ்சவங்கள்ட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்கான், தவறு பண்ணியிருக்கான், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சட்டம் போட்டிருக்காங்க. இது பேசிக்கலி இட்ஸ் அ கிரிமினல் லா. அதனால் இதுக்கு ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பம்பாய் ஜட்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, மெட்ராஸ் ஜட்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அங்கே கட்ஜுன்னு இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு போனவர் கட்ஜு கிட்ட போகுது. அவர் மெட்ராஸ் ஜட்மெண்ட்டு கரெக்டு, அந்த ஜட்மெண்ட் தப்புன்னு போட்டார். இப்படிலாம் இது போட்டது 2011. சட்டம் போட்டது 1997. கடைசி முடிவு 2011. இந்த சட்டம் தான் செல்லும், அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு ஜட்மெண்ட் வந்தது 2011. இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த ஒரு சட்டத்தில். இது யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, யாரும் சொல்கிறது இல்லை. தமிழ்நாடு என்ன செஞ்சது, இந்த திமுக மாற்றி செய்து இதனால் என்ன புண்ணியம், இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மோசம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் இதை ஃபாலோ தமிழ்நாடை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு சில சட்டங்கள்லாம் ஏற்றிருக்கு. இதுக்கும் மேலே நிறையா இருக்குது. அது நான் தனியாக ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கேன், அக்ராண்டைஸ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பை லெஜிஸ்லேஷன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் தமிழ்நாடு என்னென்ன சட்டமெல்லாம் போட்டாங்க, அந்த சட்டம் போட்டதுனால தமிழ்நாடு எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆச்சு, முன்னேறிச்சு அப்படின்னு ஒரு நிறைய ஆக்டை மட்டும் நான் மற்றதுக்கெல்லாம் போகல, எந்தெந்த மாதிரி ஆக்ட் போட்டாங்க. குடிசை மாற்று வாரிய சட்டம், லெப்ரஸிக்கு இது பண்ணது, இது மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், டிஃபன் கொடுக்கறது, மதிய உணவு திட்டம் முன்னாடி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, தட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் கேலி பண்ணுவாங்க. இப்போ இந்தியா பூரா இருக்குல்ல, அது வந்துச்சுல, தமிழ்நாடு தான் அதுக்கு முன்னோடி, இப்போ உலகம் பூரா இருக்குது.
தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும், உலகம் பூராவும் மதிய உணவு திட்டம் இப்போ வந்துடுச்சு, ஸ்கூல்லலாம் வந்துடுச்சு. இதுக்கு தமிழ்நாடு தானே முன்னோடி. நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு, தமிழ்நாடு ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண எப்படி சொல்ல முடியும்? இது மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது, நிறையா சட்டங்கள் தமிழ்நாடு தான் முன்னோடி. நிறையா விஷயத்துக்கு தமிழ்நாடு தான் முன்னோடி. நான் வேற ஒரு இன்டர்வியூ கேட்டப்போ கூட சொன்னேன், நீங்கள் என்ன இந்த நீட்டு இதை பற்றி கேட்டப்போ ஒருத்தர் கேட்டாங்க, எல்லாரும் பேசலை நீங்கள் மட்டும் பேசுகிறீங்களேன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தமிழ்நாடு தான் ஃபோர்ரன்னர், தமிழ்நாடு இது ஃபோர்ரன்னர் ஃபார் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பல இதுக்கு ஸ்கூல் திறந்தது எல்லாம் நம்ம தானே முதல்ல போடணும், அப்போ தானே எல்லோரும் திறந்தாங்க. இதெல்லாம் இது மாதிரி பார்த்தா நிறைய விஷயங்களுக்கு தமிழ்நாடு தான் முன்னோடி. இது தமிழ்நாடை முன்னோடி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கு சரியானபடி இவங்க பதில் சொல்லணும், அரசியல்வாதிகள் தான் பதில் சொல்லணும், நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் அதான் படித்தோடனே சரி சார்ட்ட இதை பற்றி கருத்து கேட்கலாம் அப்படின்ட்டு தான். ஆமாம், இது வெளியில் வரணும், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சட்டம் ஒரு சட்டம் ஏற்றதுக்கு அப்புறம் அதை கொண்டு வரதுக்கு ஒரு சட்டம் கூட இருக்குது, தகவல் அறிவு சட்டம். ஆமாம், தகவல் அறிமுறை சட்டம் இருக்குது. அது தமிழ்நாட்டில் தான் முதல்ல போட்ட சட்டம். அதில் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், தேவையில்லாதவங்க கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி என்னுடைய இதில் இருக்கும். இப்போ யார் வேணால் எதை வேணாலும் கேட்கலாங்கிற மாதிரி இருக்குது. அது சரியில்லைங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் தமிழ். ஆனால் அதுக்கு இன்னொன்று சொல்லி ஆகணும், இந்த தகவல் உரிமை சட்டம் வர்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஒரிசாவில் அதை ட்ரை பண்ணாங்க. அவங்க ஒரு டிராஃப்ட் வச்சுருந்தாங்க, அந்த டிராஃப்டை வாங்கி நான் பார்த்தேன், அதை பேஸ் பண்ணி தான் அந்த சட்டம் நான் போட்டேன். ஸோ அவங்க ஆரம்பித்தாங்க, நான் முடித்தது தமிழ்நாடு தான். நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது. அதில் யாருக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், நிறையா விஷயத்துக்கு தமிழ்நாடு தான் முன்னோடி. நீட்டு கூட நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் என்னோடய ரிப்போர்ட்லேருந்து நிறைய பேர் முதல்ல கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரியில்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ரிப்போர்ட்டில் சொன்னதெல்லாம் வந்துட்டு தான், நடைமுறையில் வந்துட்டு தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் புரியும். அப்போ புரியறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ இனிமேல் இன்றைக்கி வர காலத்தில் எத்தனை பேர் எம்பிபிஎஸ் உள்ளே போகிறாங்கன்னு பாருங்கள். ஏழை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க உள்ளே போகுதுன்னு பாருங்கள். இப்போ கோச்சிங் கிளாஸுக்கு போகாமல் எத்தனை பேர் உள்ளே போக முடியுதுன்னு பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. நான் கொடுத்த ரிப்போர்ட் தப்பா சரியான்னு இப்போ சொல்லுங்கள். அது யாரும் பண்ணலையே. தமிழ்நாடு தான் முன்னோடிங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். தமிழ்நாடு வந்து முன்னால் சிந்திக்குது, மற்றவங்களோட முன்னால் தமிழ்நாடு சிந்திக்குது. அதனால சட்டம் போடுறோம், அதனால சில ஆக்ஷன்லாம் எடுக்கிறோம். அதுதான் உண்மையை தவிர மற்றவங்கெல்லாம் இதில் அப்படின்னா. இப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் நேரில் கேட்டதில் படித்ததில்லை, அதில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த காலத்தில் ராஜாஜி சிஎம், தமிழ்நாடு சிஎம் இருந்தார் இல்லையா, அவர் ரொம்ப அவருடைய அறிவுத்திறனை பற்றி யாரும் சந்தேகப்படக்கூடாது, முடியாது. அவ்வளோ ஒரு அறிவாளி தான் அவர். அதனால தான் அவர் மூதறிஞர் தான் அவர் பேர். அவர் வந்து சேலத்தில் ஒரு நாள் உட்காந்துருந்தாராம் ஸ்டேஷனில். அப்போ அங்கே வந்தால் ஒருத்தர் கேட்டாராம், சார் யாருமே இதில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் எதுக்குறாரு, இந்தியாவில் யாருமே எதுக்கலை, நீங்கள் மட்டும் எதுக்குறீங்களே ஏன் சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏங்க அப்படின்னு கேட்டு அப்போ அவர் சொன்னாராம், நாளைக்கு ஒரு காலத்தில், பின்னாடி ஒரு காலத்தில் இந்த சட்டத்தை படிக்கிறவன் இந்த சட்டம் தப்புன்னு சொல்கிறதுக்கு இந்தியாவில் ஒருத்தம் கூட இல்லையா அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்கும்போது இது தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் இருந்தேன்னு வரும், அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இது உண்மையாக பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்த கதை, எனக்கு வந்து செய்தி, அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் எல்லாரும் இப்போ யாருமே சொல்லலை, அதனால் நீங்கள் சொல்கிற தப்புன்னு சொல்கிற தப்பு, நான் சொல்கிற தப்புன்னா தப்புன்னு வந்து நிரூபிங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.